எல்லாருமே டாக்டர் ஆவேன்னு நினைச்சாங்க. 10th கிளாஸ் ரேட் டிசெக்ஷன்ல பகான்னு மயக்கி விட்டேன். அத்தோட வந்து ஃபேமிலி டாக்டர் சொல்லிட்டாரு, இது ராட்டுக்கே இந்த கேஸ்ன்னா அனாட்டமி, பிசியாலஜி தான் ஒர்க் அவுட் ஆகாது. வேற ஏதாச்சும் படிக்க சொல்லு. ஸோ அட்லீஸ்ட் ஓகே ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட நியூட்ரிஷன் டயட்டிசம் சால்ட் அனாலிசிஸ்ல கெமிஸ்ட்ரி லேப் கொளுத்தி விட்டேன். கெமிஸ்ட்ரி லேப் நானா கொளுத்தல. அது காப்பர் சல்ஃபேட் டிஸ்டிலேஷன்ல சல்ஃபியூரிக் ஆசிடும் காப்பரும் பாயில் ஆகணும். என்னோட கோனிக்கல் பீக்கர் தானா வெடிச்சிச்சு. பக்கத்துல இருக்கிற பொண்ணு சும்மா இருக்காம அவ ஓவர் ரியாக்ஷன் கொடுத்தால பாரு டொப்பு 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 டொப்புன்னு செயின் ரியாக்ஷனா எல்லாம் வந்து பத்திக்கிச்சு. அப்பதான் பாட்டி வந்து பெரி மேசன் நாவல்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த லா மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சா, பிரின்சிபல் கூப்பிட்டு, சாந்தமீனா ஐ திங்க் இட் இஸ் பெட்டர் யூ ஷிஃப்ட் டு ஆர்ட்ஸ். சயின்ஸ் அண்ட் யூ நாட் ஹேப்பனிங். வி கேனாட் அஃபோர்ட் எனி ஆக்சிடென்ட்ஸ் எனிமோர்னு மொத்த டேபிளும் பத்திக்கிச்சு. அப்பதான் நான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், அட்வான்ஸ்டு இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி எடுத்து லா படிக்கிற குரூப்புக்கு மாறினேன். கம்ப்யூட்டர்ஸ் வாஸ் ஆல்வேஸ் அ ஃபேசினேஷன். சைட் பை சைடு அந்த ஒரு கோர்ஸ் இங்கே பண்ணியிருந்தேன். ஸோ பிளானே டிப்பிக்கல் அந்த 70s கிட் வாட் லைக் தட். எங்கள் கம்யூனிட்டியில் லைக் அமெரிக்கா போயிடணும், அங்கே சமத்தா ஒரு மாப்பிள்ளை பார்த்துடணும், 3 குழந்தை பெற்றுன்றணும், 2 நாய், ஹவுஸ் வித் பிக்கெட் ஃபென்ஸு. அப்புறம் அதுங்கெல்லாம் யூனிவர்சிட்டி போனதுக்கப்புறம் ஒன்று திருப்பி வந்து ஏதோ ஒரு குருவாயூர் இல்லை திருப்பதியில் ஒரு வீடு வாங்கின்னு கோவிந்தா கோவிந்தா சொல்லிட்டு ஆத்துக்காரோட சமத்தா வாழ்ந்துடணும். திஸ் வாஸ் த பிளான் நான் போட்டது. 12th எல்லாம் முடிச்சுட்டு கோத்தாரியில் செக்ரட்டேரியல் கோர்ஸ் தான் பண்ணணும்னு எல்லா யூனிவர்சிட்டிஸ்க்கும் அப்ளை பண்ணாச்சு. அமிச்ச அத்தனையிலுமே எல்சாட் ஸ்கோர்லாம் வந்து 190 மேலே, டிஸ்டிங்ஷன் பாஸு, ஸ்போர்ட்ஸ் கோட்டாலையும் எல்லாமே சர்டிஃபிகேட் இல்லை. அப்போல்லாம் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் தானே போனோம். போய் எல்லாம் அப்ளை பண்ண அத்தனை காலேஜ்லேயும் அட்மிஷன் ஸ்காலர்ஷிப் யூஎஸில் ரெடி வெயிட்டிங்கு. அப்போ இந்த மாதுரி தீக்ஷித் ஏகதோத்தின்னு ஒரு பாட்டு பண்ணிச்சு பாரு. ஆமாம், அந்த பாட்டை வந்து நான் கொத்தாரி அகாடமியில் டான்ஸ் ஆடினேன். நாங்கள் எல்லாமே டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணோம். கோரியோகிராஃபிலாம் நான் பண்ண அப்படியே காப்பி அதே மாதிரி அந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு அந்த செக்ரட்டரியல் கோர்ஸ் பண்ணேன். அதை வீட்டில் சிவச்சந்திரன் சாருக்கு தப்பி தவறி நான் ஆடி காமிச்சிட்டேன். அவங்க அந்த டைம் அம்மாவும் சிவச்சந்திரன் சாரும் படம் எடுத்துட்டு இருக்காங்க கனடாவில். ஸோ ஸ்க்ரீன் டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு கேர்ள்ஸுக்கு. டைலாக் வந்தா இது வர நான் பக்கத்துல இருந்து டைலாக் கேட்டுன்னு இருக்கேன். எனக்கு கன்னடா ஃப்ளூவெண்ட்டாக வரும், படிக்க தான் தெரிய தவிர ஃப்ளூவெண்ட்டாக வரும். எனக்கு மெமரி பவர் சூப்பர். எனக்கு அது ஒன்று தான் ப்ளஸ் பாயிண்ட், எலிஃபென்ட் அண்ட் மெமரி. ஸோ டைலாக் எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. நான் இந்த டான்ஸ் எல்லாம் முன்னாடி அம்மா அம்மா சார் உட்கார், பாட்டி எல்லாம் உட்கார் பாரு, நான் இதான் பர்ஃபார்ம் பண்ண. இந்த மாதிரி தீக்ஷித் எக்ஸ்பிரஷன் எல்லாம் நம்ம காப்பி அடிப்போம். ஸ்ரீதேவி மாதிரி ஃபேன்ஸும் அந்த காப்பி அடிக்கிறது மாத்திரம் கரெக்டாக வரும். குரங்கு கூட தான் காப்பி அடிக்கும். அதுக்காக நம்ம ஆக்ட்ரஸ் ஆகும்னு சொல்ல முடியாதுல்ல.